விடாம கிட்ட விடாம இப்படி புடிடா, இப்படி புடி. இங்க பேர் இப்படி புடி. இங்க பேர் செவுத்துல அடிக்காத, அங்கே சுவிட்ச் பாயிண்ட் இருக்கு, அதில் அடிச்சிடாத. எதுக்குண்ணா கொடு, நான் அடிக்கிறேன். கொடு. சூப்பரா இருக்குல்ல? சூப்பர் சூப்பர் பா. அதுக்கு முன்ன நான் தான் அடிப்பேன். சரியா? கீழ எனக்கு எட்டு நீ எட்டுப்படும். பார்த்தாப்பா அப்பா கண்ணு வீங்கி போயிடும். இன்னைக்கு கண்ணு வீங்கி போயிடுப்பா என் கண்ணு. அப்பா எனக்கு போய் என் கண்ணுல அடிச்சேன். தெரியாம அடிச்சிட்டேன்ப்பா. வீங்கி போயிடுச்சுன்னா வீங்க, அது நீ ஏன் பக்கத்தில் நிற்கிற? வீங்கி போயிடுச்சுன்னா அப்பா வீங்கிடுச்சுன்னா நீங்க அதுப்பா உடுப்ப. நான் அடிக்கிறேன். இங்க ஒன்று அடிச்சு அங்கே ஒன்று ஓட்டேன். இந்த காளான் வளர்ப்பு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காளான் முளையிடுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது பண்ணி இது எல்லாமே ஒரே நாளில் ஒரு 2 நாளில் பண்ணது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சொல்லும் போது 20 நாளைக்கு மேலே இது பார்த்திங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். 25 நாளைக்குள்ளார முளைக்க ஆரம்பிச்சிடும். சில சமயம் 30 நாள் கூட ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் இப்போ பார்த்திங்கன்னா போன மாதம் 1ஆம் தேதி போல் இதை செஞ்சு வைக்கெல்லாம் வச்சு இது பண்ணது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா அந்த அந்த இது மாதிரி மைசீலியம், அந்த ஒயிட் கலரில் அந்த ஃபுல்லாக மைசீலியம் பரவி அது கிட்டத்தட்ட இன்னையோட சேர்த்து எப்படியும் ஒரு இன்னைக்கு 11 41வது நாள் இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று தான் வாட்ச் பண்ணோம். நேற்று தான் பார்த்தோம். லைட்டாக அந்த வெளியிலலாம் வர ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ தூரம் வெளில வந்திருக்குன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 41வது நாள் இதோட ஸ்டேஜ். இவ்வளோ நாள் ஆகும் நாங்கள் எதிரே பார்க்கல. சரி வீணாக போனால் வீணாக போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொங்க விட்டுட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் முளை விடுது. ஸோ இது எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது எப்படியும் பார்த்திங்கன்னா இன்னொரு 3 நாளில் வெளியில் நல்லா வந்துடும்னு நினைக்கிறேன். மேபி வரலன்னா 45 நாளைக்கு மேலே 50 நாளைக்குள்ளார வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணோங்கிறது எங்களுக்கு தெரியும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு இந்த வைக்கலில். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா வைக்கல் கொஞ்சம் காஞ்ச வைக்கலாக எடுக்காமல் கொஞ்சம் பச்சை வைக்கலாகவும் எடுத்துட்டோம். ஸோ தண்ணி அதிகமானதுனால இந்த கருப்பு கலரில் தேங்கி நின்றதெல்லாம் தண்ணி அதிகமாக இருந்தது தான். ஸோ பார்த்திங்கன்னா இது கெட்டு போயிடுச்சுன்னு தான் நினச்சோம். இது மேபி கெட்டு கூட போயிருந்துருக்கலாம். பட் அதுலேருந்து வருது, அதான் உண்மை. இதில் அந்த கீழே 2ல் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு வைக்கல, கரெக்டான அளவு வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள 3 மட்டும்தான் தண்ணி அதிகமாக போயிடுச்சு. அதாவது வைக்கோல் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து லைட்டாக அந்த உலர்ந்ததுக்கு பிற்பாடு அதை வைக்கணும். லைட்டாக அந்த ஈரத்துலேயே ரொம்ப ஈரமாக இருக்கும் போதே வச்சாச்சு.
ஸோ இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் கணக்கு இந்த காளான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ட்ரையலுக்காக ஒரு 500 ரூபா செலவு பண்ணி வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வருது 40வது நாள் வெளில வருது. இன்றைக்கி 41வது நாள் 41வது நாள் 42வது நாள். ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வெளியில் நீட்டிட்டு வந்திருக்கிறதுலாம் பார்த்தா சந்தோஷமாகவே இருக்குது. இதில் மேபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 நாள் தான் தண்ணி அடிக்கிறோம். ஸோ ஒரு 3 நாள் தான் தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி தண்ணி அடிக்கலை. பட் தண்ணி அடித்தோன்னா கடகடன்னு வருது. அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த இதில் அந்த பொத்தல்லாம் எங்கே இருக்கோ அதிலலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சின்னதாக வெளியில் வந்துருந்தது இந்த மாதிரி. ஸோ இந்த பொத்தல்லாம் இருக்கிற இடத்துல கடகடன்னு அடிக்கவும் நிறைய வேகமாக வெளில வர மாதிரி தோணுது. ஸோ அதனால் தண்ணி அடிக்காதனால தான் நம்மளோட தப்போ அப்படிங்கிற மாதிரி தோணுது. தண்ணி அடிக்க கடகடன்னு வளருது. ஸோ இது அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்சால் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் எங்களோட முதல் அனுபவம் காளான் வளர்ப்பில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்குன்னே தனியாக இடம் ஒதுக்கி பண்ணியிருந்துருக்கணும். அது எங்ககிட்ட இடம் வசதி இல்லாதனால வீட்டுக்குள்ளாரையே ஒரு மூலையில் பண்ணியிருக்கோம். அது சுத்தமாக இருக்கணும்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு அந்த இடத்த நாங்கள் சுத்தமாக வச்சுக்க முடியல. ஏன்னா வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறதுனால. இதில் என்னென்னா இது வளர்ந்து வரதுக்குள்ளார இது எதையும் உடச்சிடாமல் இருந்தால் சரி தான். இங்கே ஒரு குட்டி பையன் இருந்துக்கிட்டு இங்கே ஒருத்தன் இருக்க தண்ணி அடிக்கிறேங்கிற பேரில் அதை போட்டு அது கிட்டேயே போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான். மேபி அவன் உடச்சாலும் உடச்சிருவான். ஸோ இது வளர்ந்தது பிற்பாடு பார்க்கலாம். இந்த முதல்ல வளர்ந்து வரதை நாங்கள் தான் சாப்பிட்லான்னு இருக்கோம். இந்த இவங்க தான் சமைக்க போகிறாங்க. ஸோ இது அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு வந்து நான் நிறைய காளான் வளர்த்தவங்கெல்லாம் வந்து பேசியிருக்கிறது யூடியூப்பில் பேசியிருக்கிறது எப்படின்னா ஒன்று ஒரு 200 கிராம் வரும். 1/4 கிலோ கூட சில சமயம் வரும். ஒன்றுலேயும் இப்போ இந்த ஒன்று இருக்குல்ல, இந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை, ஒரு 150 கிராம் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது வந்து ஒரு முதல் வெற்றி. காளான் வந்து எங்களால் வளர்க்க முடிஞ்சது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது 30 நாள் அதிகபட்சம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் தாண்டி 45 நாளும் தாண்டி 50 நாள் போகும் போல் இருக்குது. ஸோ இதுக்காக நாங்கள் செய்யப்பட்ட செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா மட்டும்தான். ஸோ அடுத்த வீடியோவில் இது எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை எப்படி சமைக்கிறதுங்கிறதும் பார்ப்போம். ஸோ அது வளர்ந்து நம்ம வீட்லேயே வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த வீடு ரொம்ப அனலாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த ரூமில் வந்து அனலாக இருக்கும். ஏன்னா மற்ற ரூமில் ஏசி இருக்குது. இந்த ரூமில் அனலாக இருக்கிறதுனால இந்த அனல்லையே வளர்ந்த ஒரே ஒரு காளான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிஸ்டர் காளான். இந்த ஒயிஸ்டர் காளானுக்கு அந்த தன்மை இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. காளான்லாம் 3 வகை இருக்குது. அதில் வந்து இந்த ஒயிஸ்டர் காளான் தான் எந்த ஒரு சூழ்நிலையும் வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தான் இதை வாங்கி நாங்கள் பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ரிசல்ட் இருக்குது. மேபி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அடுத்த வாட்டி அதை சரி பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி 30 நாளுக்குள்ளாரே 25 நாளுக்குள்ளாரையோ ரிசல்ட் கிடைக்கலாம். அது என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறது இனிமேல் தான் நம்ம கணக்கு பண்ணணும். நன்றி, வணக்கம்.